வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது நுண்ணக்குழி அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்ப ZEE5 OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பாசில் ஜோசப் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஜீத்து ஜோசப் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. நம்ம திருஷ்யம டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இவரு. இவர்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஜர்னர்ல ஒரு மூவி வந்திருக்கு. அதாவது கம்ப்ளீட்டா டார்க் காமெடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிருக்காரு. ஹீரோ ஒரு செக்ஸ் டேப்பை தேடி அலையிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவான பாசில் ஜோசப்பை காட்டுறாங்க. இவர் ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருக்காரு. அந்த கம்பெனிக்கு ஐடி ரைடு வராங்க. வந்தவங்க அங்க இருக்கக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதுல வந்து ஹீரோவோட லேப்டாப்பையும் எடுத்து போயிடுறாங்க. அந்த லேப்டாப்ல அவரும் அவரோட ஒய்ஃபும் இருக்கக்கூடிய பிரைவேட் வீடியோ அதுல இருக்கு. அந்த லேப்டாப்பை எப்படியாவது எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு பாசில் ஜோசப்போட ஒய்ஃபான நிக்கிலா மிமல் வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஸோ இவரும் அதை திருடுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு. அந்த டைம்ல தான் எதிர்பாராத விதமா நிறைய சம்பவங்கள்ல மாட்டிக்கிறாரு. ஸோ அது என்ன மாதிரியான சம்பவங்கள், அவரை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தென் அந்த லேப்டாப்பை எடுத்தாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இதுல நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை டிசைன் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். இதுல ஆக்சுவலா மெயின் மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடது அந்த லேப்டாப் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தவிர இதுல ரெண்டு பேரோட கதையை காட்டியிருப்பாங்க. ஒன்னு வந்து ஒரு சினிமா கேங்கோட கதை, இன்னொன்னு வந்து நம்ம கிரேஸ் ஆண்டனியோட கதை. இந்த கிரேஸ் ஆண்டனியோட பார்ட் அப்படின்றது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எப்படி கிரேஸ் ஆண்டனியோட லைஃப்ல வந்து நம்ம பாசில் ஜோசப் உள்ள வராரு, அண்ட் இவங்க ரெண்டு பேரும் அந்த சினிமா கேங்கோட எப்படி லிங்க் ஆகுறாங்க அப்படின்ற அந்த கனெக்ஷன் எல்லாமே ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஹியூமர் அப்படின்றதுமே சிச்சுவேஷனல் ஹியூமர் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கிரேஸ் ஆண்டனி சொல்லக்கூடிய கதையா இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸ்ல அந்த ரிவிலேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடியா தான் இருந்துச்சு. ஆல்சோ ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாசில் ஜோசப்பும் சரி, கிரேஸ் ஆண்டனியும் சரி இந்த ரோலுக்கு கச்சிதமா பொருந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த கதையை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள சொல்லி முடிச்சது அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய பிளஸா தான் பாக்குறேன். ஒரு மாதிரி கிரிப்பிங்கான ஒரு வாட்சா தான் இருந்துச்சு. அண்ட் டார்க்கா நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி தோணும். பட் இந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான ஒரு மோட்ல தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்ட விஷயங்கள் அப்படின்றது ஒரு சில ஈவெண்ட்ஸ் இதுல நடக்கிற விதம் அப்படின்றது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த சாஜி குரூப்போட கிளினிக்ல நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும், அண்ட் அந்த சினிமாக்காரங்களோட அந்த போர்ஷனா இருக்கட்டும், அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் நடுவுல கொஞ்சம் ஒரு விதமான லேக் அப்படின்றதுமே ஆங்காங்கே இருக்கதான் செஞ்சுச்சு அப்படின்னே சொல்லுவேன். இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்கான மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ஆட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு டீசென்டான ஒரு மூவி. கண்டிப்பா பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் சுத்தமா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.